எவ்ரிவன், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வாட்ஸ் ட்ரிபியூட் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதோட விட்டுருப்போனா ஒய்என் வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருப்பா, அதோட தான் விட்டுருப்போம். இப்போ அதிலருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஒய்என் வந்து இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே வந்து நிற்கிறாங்க. அதாவது ஒய்என் பெட்ரூமில் யூனா இந்த சைடு, மியூ ரைட் சைடுன்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் எப்படி வந்து டைம் ட்ராவல் பண்ணாங்களோ அதே பொசிஷனில் இருக்கிறாங்க. ஏய் 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 வந்துட்ட மாடி உண்மையா? ஆ ஆமாம் யூனா. ஐயோ! என்ன வேற தனியாக விட்டு போயிட்டு நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தெரியுமா? ஏன் ஏன் என்னை தரையில் படுக்க போட்டாங்கடி. ஐயோ! ஆனால் ஒய்யன் உன்னோட சகவாசமே எனக்கு தேவையில்லடி. நான் இப்போயே கிளம்புறேன்டி தொடப்ப கட்டணா அப்படின்ட்டு இப்போது யூனா அப்படியே போயிடுறா. இப்போது மியூ சோபாடே சந்தோஷமாடா. இனிமேட்டு ஒய்யன் நிறுத்திட்டு வேலையை பாருடி அம்மா. என்ன அப்படின்ட்டு இப்போ அப்படியே உங்கள் ரூமு சைடாக பார்க்குறீங்க. பார்த்தா வேறு டேட்டு காட்டுது. அதாவது அங்கே எத்தனை நாள் நீங்கள் இருந்திருப்பீங்களோ அத்தனை நாள் தள்ளி இங்கே டேட்டு காட்டுது. ஏய் என்னடி நடக்குது இங்கே? ஆமாம் பின்ன நம்ம இவ்வளோ நேரம் அங்கே தானே தங்கிட்டு இருந்தோம். அப்போ இங்கே மட்டும் டைம் நான் வராமல் ஃப்ரீஸ் ஆகியா இருக்கோம். இல்லை மியூ, அப்போது நம்ம ஏய் அம்மா எங்கடி அப்படின்ட்டு இப்போ நீங்கள் கீழே போய் பார்க்குறீங்க. பார்த்தா வீடு வெள்ளை பூட்டி இருக்குது. ஐயோ எங்கள் ஆத்தாக்காரி எங்கடி அப்படின்ட்டு இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஹலோ அம்மா எங்கம்மா இருக்க? ஏய் எருமை மாடு, எங்கடி நீ போய் பொறுக்கிட்டு இருந்த? எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அன்றைக்கி யூனா வந்து நீங்கள் வெளில போகிறீங்க, கேர்ள்ஸ் ட்ரிப் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தா. நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் போகிற நான் இங்கே தானே நீங்கள் அப்படி போயிட்டுருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான்டி நான் விட்டுட்டேன். இப்போ நீ எப்படி நீ வீட்டில் வந்த? பூட்டை உடச்சி உள்ள வந்தியாடி? அது இல்லைம்மா, இங்கே அது ஜன்னல் ஏறி வந்தேன். என்னது ஜன்னல் ஏறி வந்தியா எருமை? அங்கே தான் சாவி எங்கே இருக்குதுன்னு தெரியாதா எருமை உனக்கு? தெரியுமா, சும்மா தான்மா கால் பண்ணேன். சும்மா இப்படி கட் பண்ணிட்டுருங்க. ஐயோ கடவுளே! ஏய் நீ தொடப்ப கட்ட நாயே! என்னாடி உனக்கு அங்கேயும் தூங்க விட மாட்ற, உன் பெட்லேயும் இங்கே தூங்க விட மாட்ற, என்னடி உனக்கு? ஐயோ ஏய் யார் எனக்கு எங்கள் ஆத்தாக்காரி கிட்ட இந்தமாரி டூர் போகிறோம் அது இதுன்னு சொன்னது? ஓ அதுவா? வேலை பாரு நாளையா அப்படின்ட்டு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து இப்போ உள்ளலாம் அது பார்த்துக்கிட்டு தொடச்சிக்கிட்டு இருப்பீங்களா? அப்போ கீழே இந்த கான்வர்சேஷன் நடக்குது. என்ன யூனா புதுசாக வீட்டுக்கெல்லாம் வந்துக்கிற? எப்போவுமே வர மாட்டியே. அந்த மீவு மாடு தானே வரும். நீ என்ன? இல்லை ஆண்டி, ஒய்யன் கூட சும்மா கேர்ள்ஸ் ட்ரிப்புன்னு ஒன்று போகலான்ட்டு. என்னது? அடியே 3 பேரும் நல்லா வேலைக்கு போயிட்டு சம்பாதிப்பீங்கன்னு பார்த்தா கேர்ள்ஸ் ட்ரிப் அது இதுன்னு சொல்லிட்டு இதை காசை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு வேலையாக போச்சுல. அவனாடானா இது கண்டதை புண்டதை வாங்கி எப்படி காசை செலவழிக்கிறாளோ தண்ணி கணக்கா. நீ என்னடானா கேர்ள்ஸ் ட்ரிப் அது இதுன்ற அதெல்லாம் என்னால் விட முடியாது. ஐயோ விட முடியாதா? ஐயோ ஆண்டி நாங்கள் எனக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறோம். அன்றைக்கி நான் என்னைக்காவது முடிவெடுத்தா நாங்கள் பாட்டுக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு இப்போது யூனாக்கா சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனால் உங்கள் அம்மாக்கா அதில் விழுந்துடுது. ஆனால் யூனாக்கா தெரியல. அவள் தான் என் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சுது. அடியே ஆனால் நல்ல வேலைடி, அன்றைக்கி அவள் இந்த மாதிரி பேசி இது பண்ணியிருந்தா. ஒரு வேலை எதுவுமே சொல்லலைன்னா எங்கள் ஆத்தாக்காரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருப்பாள். நினைக்கிறேன் அவங்க ஆத்தா அப்பெல்லாம் பண்ணியிருக்காது. நாய் எப்படின்னா ஒழிஞ்சு போகுதுன்னு விட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஆத்தா அப்படி பண்ணுற ஆள் தான். ஏய் மியூ என்னாடி உனக்கு திருப்பியும்? இப்போது எங்கள் அம்மா இப்படி நம்ம சொன்னதுனால இப்படி நினச்சிட்டாங்க. அப்போ சங்குக்கு என்ன பண்ணுவான்? அதுவா ஒய்யன், அதுக்கும் அக்கா ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். திருப்பியும் மேலே பாரு எத்தனை வாட்டிடி. இப்போ அப்படியே ஜங்குக்கு பார்க்கலாம். இப்போ அப்படியே அவன் காலையில் எழுந்திருப்பான். எழுந்து பார்த்தா அந்த ட்ராயர் கிட்ட ஒரு பேப்பர் இருக்குது. அது என்னன்னு படித்து பார்க்குறான். படித்து பார்த்தா அது வந்து ஒய்யன் எழுதின மாரி மியூ அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறா.
என்ன எழுதியிருப்பான்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து வேற இடத்துல ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அந்த 3 என்ன கேம்ப்ல இருந்த ஒரு 3 பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க கூட தான் நாங்க 2 பேரும் தங்க போறோம். இன்னைக்கே வந்து நாங்க உங்களோட கலெக்ஷன பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அ என்ன வந்து ஒரு நைட்டுக்கு என்ன பார்த்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி சைனெல்லாம் போட்டு வச்சிருக்கிறா. ஆ. என்ன நான் பண்ணேன்? அதுக்குள்ள ஒய்யன் போயிட்டா சொல்லாம கொள்ளாம. இந்த மாரி லெட்டர் குடுக்குற அளவுக்கு நான் ரொம்ப டிஸ்டன்ஸா போயிட்டேன். நல்ல வேளை லெட்டராச்சும் சொல்லிட்டு போனாளே. ஏன் கடவுளே! அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஓரக்கண்ணால ஜிமினா பார்க்குறான். ஒரு வேளை இந்த நாய் ஏதாவது பண்ணியிருக்குமா? இவன இருடா அப்படின்ட்டு இப்போ அந்த பேப்பரை கடகடன்னு சுருட்டுறான். ஆ! ஐயோ! என்னப்பா உனக்கு பிரச்சனை? ஐயோ! எதுக்கு காலையிலே அடிச்சு எழுப்புற? அதான் நீனா ட்ரைனிங். ஐயோ! ட்ரைனிங்லாம் இல்லைல்ல, தூங்க வேண்டியது தானப்பா. டேய்! வயன் ஏதாவது பண்ணியாடா நீ? அவகிட்டலாம் நான் பேசத்தே இல்லை, நீ வேற. எனக்கு தெரியும், நீ 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 தான் ஏதாவது பண்ணியிருப்ப என் ஒய்யன் போகிற அளவுக்கு. எல்லாம் மட்டும் அவள் இங்கே தங்கியிருப்பா பாரு. நல்லா கனவு தாண்டா உனக்கு, வாரா கனவு காண்றான் பாரு. டேய், ஏதாவது பண்ணிட்டியா நீ? இல்லைன்னா நீ இந்த மியூ கிட்ட ஏதாவது சண்டை வலிச்சிட்டியா? அதுக்கப்புறமா அவள் ஏதாவது ஒயன் கிட்ட சொல்லி ஏதாவது அடிச்சா? அந்த 2 நாயங்கிட்டே நான் பேச மாட்டேன், வேறு பேசாத நீ போடா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் திருப்பி படுத்துட்ருக்கிறான். சரி ஜுல்லு ஊற்றின்னு தூங்குறான் பாரு தோடப்பக்கட்ட நாய் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு அந்த பேப்பரே திருப்பி இப்போ அந்த சுருட்டின பேப்பரை திருப்பியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்ன ஒய்யன் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. பரவாயில்ல, நைட்டு எழுதியிருப்பான், ஒயன் தூக்கத்தில் எழுதியிருப்பான் அப்படின்ட்டு இப்போ அந்த பேப்பரை மடித்து பத்திரமா அவனோட ட்ராயரை ஓப்பன் பண்ணி வைக்கிறான். சரி விடு, தான் லீவு முடிய போதில்ல, அப்போ உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அவ்வளோதான் ஒயன் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சுது. அடிப்பாவி, எவ்வளோ மூளை இருக்கா மியூ உனக்கு? மியூனாலே மைண்ட் டி, மாடு மாரி பேசுகிறா பாரு. வேற லெவல் தாண்டி நீ. இது எப்படி உனக்கு முன்னாடியே தெரியுமா? அதான் நம்ம அன்னைக்கு படித்தோமே அந்த பொண்ணோடைய புக்கில் இருந்து. ஓ ஆமால அப்படின்ட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க சொல்ல கீழே கதவு தட்டுற சத்தம் கேட்குது. எரும மாடு வா வெளில. ஐயோ திருப்பி கதவு பூட்டண்டி. ஐயோப்பா போய் தர. அம்மா. எப்படி வந்தீங்க? இப்போதாம்மா வந்தோம். அது என்ன சொல்லாமல் கொல்லாமல் போகிற பழக்கம் உங்களுக்கு? சும்மாம்மா, அதான் வந்துட்டோம்ல பத்திரமா. எரும மாடு. அப்புறம் சாப்பிட்டியா? இல்லைம்மா, இப்போ தான் சாப்பிடணும். எங்கே என்ன தின்னுவேன்? என்ன இருக்குது வீட்டில்? நான் தான் வந்து செஞ்சாகணும். உங்களுக்கு சோத்தாக்கி போட்டே நான் செத்துருவேண்டி. வேறு எதுக்கு அத்தா நீ இருக்கிற அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஈவினிங்லாம் ஆகிடுது, மீவெல்லாம் வீட்டுக்கு போயிடுவா. இப்போ ஜாலியாக நீங்கள் வந்து இனி இப்போ டிவியை பார்த்துக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்படின்ட்டு இப்போ டிவியை டப்புன்னு ஆஃப் பண்ணுறாங்க. அம்மா ஏம்மா டிவியெல்லாம் ஆஃப் பண்ணுற? பின்ன எத்தனை வாட்டி சொல்கிறது ஒயன், ஏதாவது ஒரு ஜாபுக்கு போ அப்படின்னு சொன்னால் நீ என்ன தான் வேலை பண்ணிகிட்ருக்கிற, உன் லைஃப்பில் என்ன தான் பண்ணலான்னு இருக்கிற, செட்டில் ஆகணும்னு கொஞ்சம் கூட உனக்கு தோணாதா? அட போம்மா நீ சும்மா போ, அப்பா கிட்ட போய் சண்டை போட, சும்மா என்கிட்டே வந்து நொட்டிக்கிட்டு. உன்னை எரும மாடு அப்படின்ட்டு இப்போ தலைகணி தூக்கி தலைமையிலே அடிக்கிறாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? அன்றைக்கி ஏதோ ஒரு சாக்லேட் ஷாப்புன்னு ஏதோ வேலைக்கு போய்ட்டுருந்தல்ல, அதுலேருந்து ஏண்டின்னு இருந்தேன். அதுவா, அங்கே ஒரு கிழவி தானே அந்த சாக்லேட் ஷாப்பை நடத்துகிறாம்மா, ஓவராக சீன் காட்டுதுமா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலாமா. வேலைன்னா அப்படி இப்படி தான் இருக்கும். அப்போ சோத்துக்கு என்னடி பண்ணுவேன்? அதான் அப்பா இருக்கிறாரு, அப்பா போட்டுருவார்.
ஏன் எனக்கு தெரியாது. நாளைக்கா நீ அந்த கடைக்கு போய் வேலை செய்யலை, எனக்கு உன்னை பட்டால்னு ஒன்று அடிச்சிருவேண்டி. ம் ம் அதுக்கு அதுக்கு ஏன் வன்முறை கை எடுக்கிற? நான் நாளைக்கா போய் ஒழியிறேன். எனக்கு உன்னை பிடிக்காது பொடி. ம் ஏறும மாடு. சோம்பேறியாவே இருந்துடலாம். ஜாலியா தின்னுட்டு தின்னுட்டு தூங்க வேண்டியது அப்படின்னு உங்க அம்மா திருப்பி புலம்பிங்கன்னே போயிட்டு வேலை செய்றாங்க. ஏன் ஒரு கொஞ்ச நேரம் எங்க ஆத்தா நிம்மதியா விட மாட்டா அப்படின்ட்டு இப்போ பெட்டு மேலே போய் டப்புன்னு விழுறீங்க. சரி போய் ஒழிவோம். நம்ம அந்த காசை வச்சுக்கிட்டு நல்லா மஜா பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே அப்படியே கிளம்பிட்டு இருக்கிறீங்க கண்ணாடியை பார்த்து. ஏன் அந்த கிழவி திருப்பியும் உன்னை திட்டி திட்டி வெறுப்பேத்துவா. அதுக்கு ஒன்றுத்துக்குமே நீ இதுவும் பண்ணக்கூடாதுடி. அப்படியே போகணும். ஓகே, அப்படியே பண்ணலாம். ஏன் யூ கேன் டூ இட். ஏன் யூ கேன் டூ இட் ரீ. ஐ கேன் டூ இட் அப்படின்ட்டு இப்போ அப்படியே காலையில் அங்கே கிளம்பி போயிடுவீங்க. நீங்கள் போகிறப்பவே என்ன ஒயன் புதுசாக இந்த கடை பக்கம்லாம் வர ஷோ கிளவி வெறுப்பேத்துறாளே. இல்லை, இவ்வளோ நேரமாக ஃபீவர், அதான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஓ, உங்கள் அம்மா கிட்ட நேற்று தாம்மா ஃபோன் பண்ணி கேட்டேன், உனக்கு ஜுரம்லாம் இல்லை, எங்கேயோ வெளில போயிருந்தியாமே. ஐயோ, காத்தாக்கு கால் பண்ணி தான் நேற்று நான் திட்டு வாங்க வச்சாலா? அதுக்கும் காரணம் இந்த சிரிக்கி தானா? ஆமாம் ஆமாம், நான் போய் வேலை பார்க்கவா? போ. அங்கே நிறைய சாக்லேட்லாம் கட் பண்ணணும். அங்கே கேக்கு வேறு ஆர்டர் டியூ இருக்குது. அதெல்லாம் போய் பண்ண ஆரம்பிச்சிரு. பண்ணுறேன்டி எருமை அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கிறீங்க. அப்படியே வேலை பார்ப்பீங்க. ஒரு ஈவினிங் ஆகிடுது. அப்படியே இந்த கடையில் யாரும் அந்தளவுக்கு வேலை செய்யலை. இப்போ பாட்டியும் நீங்களும் மட்டும்தான் இருக்கிறீங்க. மிச்ச பேர்லாம் சீக்கிரமாக கிளம்பிடுறாங்க. ஐயோ பாட்டி, நான் கிளம்புறேன். ஏன் என்னை மட்டும் தனியாக விட்டு போறியே ஒயன்? நான் இன்னும் கடை சாத்தத்துக்கு இன்னும் 1 hour தான் இருக்குது. கொஞ்ச நேரம் இருக்க மாட்டியா? எத்து போன கடைக்கு வண்டியே வருவான் அப்படின்னு நீங்கள் புலம்பின்னு நின்றுட்டுருக்கிறீங்க. ஏன்னா உங்கள் கடையில் யாருமே இல்லை. இப்போ அப்படியே அந்த காலியாக இருக்கிற கடைக்கு ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியல, இருந்தாலும் புலம்பிகிட்டே இருக்கிறீங்க. ஏன்டா அவன் இந்த நேரத்தில் வரத்து? ஐயோ, இங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன ஆக போகிறானோ? யார் அந்த மவராசன் அப்படின்னு பார்க்குறீங்க. யார் அதுனா தேங்கு. ஹலோ, சொல்லுங்க. எனக்கு இந்த சாக்லேட் வேணும் அப்படின்ட்டு அந்த மெனுவில் காட்டுறான். இந்த சாக்லேட்டா? கன்ஃபார்மாக இதான் வேணுமா? ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு அந்த சாக்லேட்டை எடுக்கிறீங்க. அது என்ன சாக்லேட்னா, இந்த லவ்வர்ஸ்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துப்பாங்களே, ஹாட் சாக்லேட்டு. அதுதான் இந்த கடையிலே ஃபேமஸ்ஸு. ஐயோ, கண்டிப்பாக தெரியும். அந்த கேஷி நாய்க்கு தான் கேட்பான் இவன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கே வேக வேகமாக எடுத்து வச்சிட்ருக்கிறீங்க. இந்தாங்க சார். நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் இனிஷியல் அது இதுன்னு நிறைய டிசைன்லாம் பண்ணுவீங்களாமே. ஓ, அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் சார். அதெல்லாம் காலி ஆயிடுச்சு சார். ஏய் ஒயன், ஏன் ஒயன் நீ இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிற? அதான் ஃப்ரிட்ஜில் இருக்குதேடி, எடுத்து பண்ணு. கிளவி, நான் அதை பண்ணக்கூடாது தாண்டி கேட்குறேன். இவ வேற. சாரி சார், அவங்க வேலைக்கு புதுசு, அதனால தான் அப்படி பண்ணுறாங்க. ஹேய், நீ தானடி எனக்கு கீழே வேலை செய்கிற, என்னடி பேசுகிற? ஐயோ கிளவி, தெரியல சார், நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்குறீங்க. என்ன இது கேஸ்? ஐயோ, பிடிக்கலையே அப்படின்ட்டு அப்படியே மேலே கீழேன்னு பார்த்துட்ருக்கிறீங்க. பார்த்தா அந்த இனிஷியல் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒன்று கண்ணில் மாட்டுது. என்னது இதுனா, அது ரொம்ப டார்க் சாக்லேட்டு, ரொம்ப கசக்கிற அளவுக்கு அது டார்க் சாக்லேட்டு. கண்டிப்பாக இவன் தின்ன மாட்டான், எடுத்து அவளுக்கு தான் ஊட்டுவான். ரெடி வரேன் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. சார், என்ன சார் எழுதணும்? என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டோட நேமு தான். அதுதான் சார், சொல்லுங்கள் எழுதுகிறேன்.
கேசி. அதான் எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு நீங்கள் அதை எழுதுறீங்க. ஓகே ஓகே. அப்புறம் வேறு ஏதாவது வேணுமா சார்? அவ்வளோதான். கேசி இங்கே வா. ஐயையோ! என்னடா இவளும் இங்கே வந்திருக்கிறாளா? ஐயையோ! நம்ம முன்னாடி தின்னா நம்ம காலி ஆகிடுமே. சார் ஏதோ பேக் பண்ணிடுறேன் சார், வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டு இப்போ கடை டேப்போட ட்ரை பண்ணுறீங்க. இல்லை இல்லை இல்லை, இதோ அவளே கார்லேருந்து இறங்கி வந்துட்டா, இங்கேயே சாப்பிட்டுட்டு போகிறோம். ஐயையோ மாட்டினோம்டா. ஓகே சார், ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த சைடு திரும்பிக்கிட்டு செவுத்தை பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கா தயம்? உனக்கு தான், ட்ரை பண்ணி பாரு. தாட்டிவிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து தான் வாயில் வைக்கிறா. அது பயங்கரமாக கசக்குது. என்னடா இது? இல்லையே, இந்த சாக்லேட்டை நான் முன்னாடி சாப்பிட்ருக்கேனே. இல்லை, நல்லா தான் இருக்கும் கேசி. என்ன பேசுகிற? இது நல்லாவே இல்லை. யார் இதை மேக் பண்ணுது? இதோ அவங்க தான் அப்படின்ட்டு உங்களை கை காட்டுறான். குண்டு புள்ள கோத்து விடுது பாரு என்ன. சொல்லுங்கள் மேடம். இதை நீ தான் செஞ்சியா? ஆமாம், இது புது ஃப்ளேவர், ட்ரை பண்ணி பாருங்க. இது எவனாவது சாப்பிடுவானா? இப்படி தான் இருப்பீங்களா? கொஞ்சம் இப்படி தான் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களா? எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட தானே கேட்கணும். நீங்களே ஏதாவது முடிவு பண்ணிக்கிட்டு நீங்களே ஏதாவது செய்வீங்களா? ஏதாவது பேசி ஒன்னிடி, நான் ஒன்று கேட்குறதால. சாரி மேம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சாரி மேம். ஷிட், எனக்கு சாக்லேட்டாக வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அந்த டப்பாவை தள்ளி விட்டு கிளம்பிடுறாங்க 2 பேரும். சோபா, அங்கே தான் திட்டுறான்னு பார்த்தா இங்கே வந்து திட்டுறாளே. பாட்டி நான் கிளம்புறேன்டி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உடனே கிளம்பிடுறீங்க வீட்டுக்கு. அப்படியே நடந்து தான் வீட்டுக்கே போவீங்க. என்னது இது, இப்பெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரியே நடக்குது. அப்போனா அங்கே நடக்கிறது தான் இங்கேயும் நடக்கும். ஐயோ எனக்கு பிடிக்கலையே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தேவங்க நல்லா கேசியை பார்த்துப்பான்ல. ஐயோ ஐயன், உனக்கு தாண்டி கொடுத்து வைக்கல, உனக்கு கொடுத்தே வைக்கலடி. எது தாண்டி உனக்கு கொடுத்து வச்சிருக்குது. எனக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பெட்லேயே உருண்டு படுத்துட்ருக்கிறீங்க. அப்போ உங்கள் கண்ணில் ஒன்று மாட்டுது. என்னது அதுனா அந்த புக்கு தான். நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, தேவங்கோட அந்த பாஸ்ட்டில் தேவங்கோட தங்கச்சி ஒரு புக் வச்சுருப்பாள். அது வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி டைம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதியிருக்கோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அந்த புக்கையும் நீங்கள் எழுதிட்டு வந்ததையும் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ட்ரை பண்ணுவோமா? இப்போ நான் அங்கே போயிட்டு நான் போய் மாத்துறேன். இல்லை வேணாம் வையன். இல்லை தயங்க நமக்கு தான். ஐயோ வேணாமே, நீ திட்டுவாளோ? அந்த தான் ஏதாவது சொல்லிட்டு போகுது. ஐயோ என்ன பைத்தியம் பிடிக்குதே. இல்லை பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. டக்குன்னு பளிச்சுன்னு ஒரு பிரைட்டாக ஒரு லைட் எரியுது. இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னா, அந்த ஒரு புல் மாதிரி இருக்குது, அதிலலாம் படுத்துட்ருக்கிறீங்க. அப்படிங்கேருந்து பார்த்தா இந்த சைடு மீவு, அந்த சைடு யூனா, 2 பேருமே நைட்டுன்றதுனால தூங்கிட்டு இருக்கிறாங்க போல். டைம் ட்ராவல் ஆனது கூட தெரியல. ஐயையோ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காளுங்களே. மியூமா மியூ, ஏய் அம்மா போம்மா நீ. ஐயோ ராத்திரி கூட வந்து உசுரம்மா. ஐயையோ செருப்பால் அடிக்க போகிறான் நம்மளை. மியூ எழுந்துடுறி. என்னடி இது? இந்த இடத்த நான் எங்கேயும் பார்த்துருக்குறேனே. நான் தாண்டி. அடியே என்னடி திருப்பியும் பண்ண? திருப்பியும் நம்ம டைம் ட்ராவல் பண்ணிட்டோம் மியூ. அடி பாவி, ஏன்டி இப்படி திருப்பியும் பண்ண? என்னால் அந்த கேசி கிட்டலாம் திட்டு வாங்க முடியாதுடி. உனக்கு என்ன ஆச்சு தெரியுமா மியூ?
ஐயோ! நீ திருப்பியும் இத மாத்துற, அத மாத்துற தானே சொல்ல போற. அட நாயே வேணாண்டி. நான் முடியலடி என்னால. எனக்கு ஆனா ஓயன் உனக்கு என்ன பார்த்தா எரிச்சலா வருதும்மா. என்கிட்ட பேசாதடி. ஆ உனக்கு என்னடி பத்தி தெரியும்? என் காதல பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஆ காதலு. காதலுக்கு கண்ணு தெரியாது. இது இது மூளை கிடையாதுடி உனக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்போ மியூ உள்ள போயிடுறா. இவனா தான் எனக்கு அப்படின்ட்டு நீ இப்போ இவனை பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்குது. இப்போ பக்கத்துலேயே பத்துன்னு தூங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே காலைல எழுந்து ட்ரைனிங்க்கு எல்லாரும் அங்கே சத்தம் போட்டுட்ருக்குறாங்க. இப்போ நீங்களும் போயிட்டு ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் அதாவது கேர்ள்ஸுக்கு வந்து சீக்கிரமாக ஆரம்பிச்சிடுது ட்ரைனிங்கு. ஜங்குக் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான் அன்னைக்கு. இப்போ ஜங்குக்கோட மைண்டில் உங்கள் ஸ்குவாடில் யார் வேலை செஞ்சுருக்கீங்க, உங்கள் ஸ்குவாடு கூட தான் நீங்கள் தங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கிறான். இப்போ நீங்கள் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல அதை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறான். வயன் பாத்தியாடி? யோனா என்னது அங்கே சைடில் பாரு. ஐயோ இவன் வேறு அப்படின்ட்டு இப்போது கீழே குனிஞ்சிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவன் போய் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறான். இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. மியூ இன்னுமே உங்ககிட்ட சண்டை தான் போட்டுட்ருக்குறா. மியூ பேசு மியூ, ஏன்டி இப்படி பண்ணுற? நான் உன்னோட உயிர் நண்பி தோழியில் நான். ஐயோ நான் உன்கிட்ட பேச மாட்டேன்டி. உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன்டி. போடி என்கிட்ட பேச மாட்டியாடி? சி ஐயன் தூ உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு காரி துப்படும் போல இருக்குது. தயவு செஞ்சு என்ன பேசுன்னு திரும்ப அதை நான் சத்தியமாக துப்பிடுவோம் மூஞ்சில். ஏன்டி இப்படி இருக்கிற ப்ளீஸ் மியூ பேசுடி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மியூ ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஐயோ ஏன்டி இப்படியே டார்ச்சர் கொடுத்துட்ருக்குற? டார்ச்சர் கழுத்து அறக்கிறடி நீ. நான் இருக்காம யாரடி கழுத்தறுப்பா? ஓயன் என்னை ஓட்டுறடி ஏறும்பானு விட்டுறியண்ணா அப்படின்ட்டு மியூ உங்களை தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டியா? தள்ளி விட்டுற ஈட்டு விட திருப்பி தள்ளி விட்றேன். நீங்கள் இந்த பாட்டுக்கு தள்ளி விட்றீங்க. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுன்னுக்கிறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க 2 பேரும்? அப்படின்ட்டு 2 பேரும் ஒரே டைமில் திரும்பி பார்த்தா தேவாங்க நின்றுட்டுருக்குறான். ஓ தேவாங் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ உங்கள் மேலே இருக்கிற மண்ணெல்லாம் தட்டி விட்டு சாரி தேவாங்க 2 பேரும் சும்மா விளையாடிட்டு இருந்தோம். நீ என்ன இங்கே? இல்லை நான் இங்கே காசி எங்கே இருக்கான்னு தேட வந்தேன். அப்புறம் பார்த்தா நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் என்னாச்சு ஏன் ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்ட்டு இப்போ உங்ககிட்ட வரான். ஒன்றும் இல்லை தேவாங். ஒன்றும் இல்லையா? 2 பேருக்குள்ள பெரிய பிரச்சனையாக இருக்கும் போலையே. அதெல்லாம் இல்லை தேவாங் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. இப்போ அப்படியே உங்கள் கையை பார்க்குறான். கையை பார்த்தா கையில் அப்படியே தேஞ்சிட்டு இருக்குது. அது கூட தெரியாமல் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கிறீங்க. ஒயன் என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி பார்க்குறான். என்ன உனக்கு ரத்தம் வருது அப்படியே இருக்க? இது இது இங்கே வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இங்கே உட்காரு அப்படின்ட்டு உங்களை உட்கார வச்சுட்டு இப்போ அப்படியே நடந்து போகிறான். எங்கே போகிறான்னா ஜங்குக்கோட கேபினுக்கு தான் போவான். ஏன்னா அங்கே தான் அந்த மெடிசின் அதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஜங்குக் கேபினில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜங்குக் பாட்டேன்னு உட்காந்துனுக்கிறான். இப்போ இன்னுமே அந்த லெட்டர் அவன் கையில் தான் இருக்குது. திருப்பி திருப்பி படிச்சிட்ருக்கிறான். அப்படி நம்ம என்ன பண்ணோம்? என் ஒய்யன் என்னை விட்டு போனதுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் ஜங்குக்கா நீ என்னடா சொன்னேன்? ஐயோ நீ பைத்தியக்கார மாரி பண்ணிட்டடா. இதுக்கு தான் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சிகள் அடக்க தெரியுதாடா உனக்கு? அன்னைக்கு அவன் என்னை இன்னும் நினச்சிட்ருப்பாள். என்னை வந்து க்ரீப்பியாக பண்ணுறேன்னு என்னை நினச்சிட்ருப்பா. அதனால தான் போயிட்டுருப்பா. ஐயோ ஜங்குக் நீ அவளுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸை கூட தர மாட்டியடா. பவுண்ட்ரிஸை கூட வைக்க தெரியா உனக்கு? ஐயோ இப்படி கேவலமாக கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறியே. ஐயோ ஜெய் அப்படின்ட்டு இப்போ அவன் அப்படியே கனவு காணிகிட்டு இருக்கிறான். ஜோன் அவுட் ஆகி இது இவ்வளோமே உன் மண்டையில் ஓடிட்டுருக்குது. இப்போ அவன் கதவை தட்டுறாங்க யாரோ. யார் அது? உள்ள வாங்க. காசி நீயா? நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கிற? அது ஜங்குக் உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும். என்னது ஜங்குக்கா? இத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன் என்னை ப்ராப்பராக என்னை அட்ரஸ் பண்ணு, இல்லைனா வெளில போ. ஷோ எப்பா பாரு என்கிட்ட இப்படி சிடுனே இருக்கிறது.
நான் உன் மேலே என்னலாம் என்னை பற்றி எனக்கு உன் மேலே எவ்வளோ இது இருக்கு. நீ நாடானா சின்னது என்ன வளரிட்டு இருக்கிற ஜங்குக்கு? நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணுன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏய், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. இது நைட் டைமு. மரியாதை போ. எங்கே எங்கே நீ தூங்குவியா? அங்கே போய் தூங்கு போ. அதுக்கா இங்கே வந்தேன்? நான் ஒரு வேறு விஷயமாக தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு இப்போது ஜங்குக்கோட டேபிள் அப்படியே லீன் பண்ணுறா. என்ன வேணும் உனக்கு? எனக்கு இப்போல்லாம் பண்ண பிடிக்காது. தள்ளு தள்ளு தள்ளி நில்லு நில்லு. எவ்வளோ ப்ராப்பராக ஸ்ட்ரைட்டாக நில்லு. ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற? ஜங்குக்கா, கொஞ்சமாவது உனக்கு புரியுதா? நானும் உன்கிட்ட எத்தனை நாள் தான் நடிச்சிட்ருக்கிறது அப்படின்ட்டு இப்போ அவகிட்ட வந்துட்டுருக்குறா. ஏய், எனக்கு இப்போல்லாம் பண்ணால் பிடிக்காதுடி. தள்ளி போயிடு. என்னது டீயா? நல்லா இருக்கேடா உன் வாயிலேருந்து வரத்துக்கு. தள்ளி அப்படின்ட்டு இப்போ தள்ளி விட்டுட்ருக்குறான் ஜங்குக்கு. தள்ளி விட்டுறல. ஆனால் நீ தள்ளி விடுறது கூட நல்லா இருக்கு தெரியுமா? சி, ஒரு பொண்ணு மாதிரியா பேசுகிற நீ? வெளில போறியா இல்லையா? இல்லைன்னா அடிச்சிருவேன். அடிப்பியா? எங்க அடி, அடிச்சு பாரு. அடிடா, அடி அப்படின்ட்டு கிட்ட வரா. நான் அடிச்சிருவேண்டின்னு சொல்கிறான். அடிக்க மாட்றான். கையோ வாங்குறான். ஆனால் அடிக்க மாட்றான். என்ன உன்னால் அடிக்க முடியாது ஜங்குக்கா அப்படின்ட்டு இப்போ அவன் ஓங்கி இருக்கிற கையை பிடிச்சியை வந்து அவ பிடிச்சி அழுத்துறா. விடு அப்படி இருமை. நான் உன்னை தேவங்க கிட்டலாம் பார்த்துக்கிறேன்னு பண்ண இப்படி இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஓ தேவங்கா, அவன் ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் எனக்கு நீ தான் மெயின் ஜங்குக். சி, ஏன்னா அப்படிப்பட்ட பையன் நினைக்கிறியாடி நீ? வெளில போறியா இல்லையா? வெள்ளைப்பொடி அப்படி சொல்லிட்டு அப்படியே வேறு கழுத்தா பூச்சி வெள்ளத்தலை பார்க்குறான். ஜங்குக்கா, நீ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மேலே விழுந்துட்டு இருக்கிறா. தள்ளி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி தள்ளி விட்டுட்டுருக்கு சொல்லும். இந்த டைமில் கரெக்டாக தேங்க வந்துடுவான். இப்போ அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ண சத்தம் தான். 2 பேரும் ஒரே டைமில் பார்க்குறாங்க. காசி, என்ன பண்ணிட்டு இருக்கிற? தேவோங், ஐ கேன் எக்ஸ்பிளைன், வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இப்போ அவள் கதவை டப்புன்னு சாத்திட்டு தேவாங்க அங்கேருந்து அப்படியே நான் வேகமாக நடந்து போயிடுறான். வெள்ளைப்படி நீ அப்படின்ட்டு இப்போது ஜங்குக்கும் கேசியை வெளில தள்ளிடுறா. இப்போ தேவாங்க அங்கேருந்து வேகமாக நடந்து போயிடுறான். இப்போ அவனுக்கு எங்கே போகிறது ஏதா போகிறது ஒன்றுமே தெரியல. அங்கே ஒரு தூரமாக ஒரு பெஞ்ச் இருக்கும், அங்கே போய் உட்காந்துடுறான். அவனுக்கு காலு கையில் நடுங்குது, பயங்கர வீக்காக ஃபீல் ஆகுது. எப்படி அவளால் இது பண்ண தோணுது? எத்தனை நாள், எத்தனை பேர், எத்தனை வாட்டி நான் எப்படி என்கிட்ட இப்படி பண்ண தோணுது? ஏன் இப்படி பண்ணுறேன்? நான் தான் பைத்தியக்காரன். முன்னாடியே நம்ம தோன்றப்பவே ஒழுங்காக சொல்லியிருக்கணும். அவனுக்கு இடம் கொடுத்தான் பார்த்தியா? இப்படிதான் பண்ணுவா. இப்போ அங்கே பாட்டுன்னு அழுதுட்ருக்குறான். நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்குறீங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே தெரில உங்களுக்கு. என்ன அவன் ஏன்னாடி அவன் குலுங்கி அழுதுட்ருக்குறான்? அதாமியும் எனக்கும் தெரியல. ஒரு வேளை ஜங்குக் திட்டானோ? பண்ணாலும் பண்ணியிருப்பான் அவன். அவனுக்கும் ஜங்குக்க தான் ஆவாதே. ஆமாம் பின்ன எப்போ பாரு என் தேவங்க உச்சலத்தை திட்டிக்கிட்டே இருக்கிறது. ஏன் நிறுத்துறாடே? சரி மீ நீ போ, நான் வந்துட்டு என்னன்னு போய் கேட்குறேன். நீங்கள் அப்படி கிட்ட போகிறீங்க, அவன் பேசுகிறது உங்களுக்கு அப்படி கேட்குது. உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணேன்டி? எவ்வளோ லவ் பண்ணால் எத்தனை நாள் லவ் பண்ணேன்? ஆனால் நீ எப்படி என்னை ஒன்று துரோகம் பண்ண தோணுது? அதுவும் அவன் கூட. ஐயோ,
ஏம்மா எல்லாரும் இப்படி பண்ணுறாங்களே என்னை ஏமாத்திட்டு அப்படின்னு பாட்டில் அழுதுட்டுருக்குறான். ஐயோ ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு அவன் ஷோல்டரை டேப் பண்ணுறீங்க. தேவன் நீ ஓகே இல்லை, என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு அப்படி உங்களை பார்க்குறான். அவன் கண்ணில் தண்ணி நிற்குது. எதிர்க்க வேற நிலா வெளிச்சம். அவனோட மூஞ்சி அவனோட கண்ணில் நிலாவே தெரியுது. அப்படின்னு நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்ருக்கிறீங்க. உங்களுக்கு அவன் அழுவுறது கூட தெரில, அவன் கண்ணில் இருக்கிற நிலா தெரியுது. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லையா? இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்குற, ஒன்றும் இல்லை அது இதுன்ற, என்னாச்சுன்னு சொல்லு என்னோடின்ட்டு. இப்போ அப்படியே ஒயனை டக்குன்னு ஹக் பண்ணிடுறான். அப்படின்ட்டு ஒயன் இப்போ சாக்கிலே நின்றுட்டுருக்குது. பேக் ஹக்லாம் பண்ணல, அதாவது ஒயன் சைடாக தான் ஹக் பண்ணியிருப்பான். என்ன பண்ண தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கிறான். அவளை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, எத்தனை நாள் தெரியுமா, நீ தங்கச்சி கூட அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னான். நான் தான் கேட்கல, நான் இப்படி பண்ணிட்டால. நான் அவளுக்கு என்னடி குறை வச்சேன், என்ன குறை வச்சேன் அவளுக்கு? எப்படி இது பண்ண தோணுது? அவன் தேவங்க பார்த்தா உங்களுக்கு பாவமாக இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தா அவன் அழும்போது கூட உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரியுது. ஐயையோ பாவம் தேவங்கிட்ட அப்படின்ட்டு நீங்கள் சரின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்ருக்கானேன்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ரூமுக்கு போயிடுவான். நீங்கள் இப்போ உங்கள் ரூமில் தான் படுத்துட்ருக்குறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கு நம்ம காரணமா இல்லை அவ காரணமா, எவ காரணம் அப்படின்ட்டு உங்கள் பெட்லேயே உட்காந்துட்டு தூக்கமே வரல, மூச்சுன்னு தான் இருக்கிறீங்க. நம்மளுக்கு எதுக்கு இந்த வேலை, தூங்கு ஒயன், அவன் இங்கே வந்தால் மழை போனால் மயிருடி விட்றி அப்படின்ட்டு தூங்கிட்டுருங்க. இப்போ காலையில் சீக்கிரமாக எல்லோரையும் எழுப்பிடுறாங்க. இப்போ எல்லாரையும் அசம்பிள் ஆக சொல்கிறாங்க வெளியே. ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் வார் நடக்க போகுது. அதுக்கு எல்லாருமே ட்ரெயின் ஆகணும், ப்ராப்பராக எல்லாருமே இது பண்ணணும். அதுக்கெலாம் இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னது வாரா? ஐயோ நம்ம சாவு போகிறேன்டி, எனக்கு உயிர் வாழணும்னு ஆசையாக இருக்குதுடி. ஏன்டி இப்படிலாம் பேசுகிற, என்னையும் ஏன்டி பயமுத்துற? ஐயோ போச்சு, நம்ம சாவ போகிறோம், நாள்தான் நம்ம முடிஞ்சுது, நம்ம ஜோலி முடிஞ்சுது. நீ அப்பெல்லாம் பேசாதடி, எனக்கு பையனை பயமுத்தாதடி என்ன. நீ படம்லாம் பார்த்ததே இல்லையா? எத்தனை படம் பார்த்துக்கிற? ஐயோ இந்த கிரவுண்டு ஃபுல்லாக செத்து கிடப்பாங்கடி, இப்படிலாம் சொல்லாதடி அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலி இது கேர்ள்ஸ் டீம்னு சொல்லிட்டு அந்த கேசி தான் சொல்லிகிட்டு இருக்கிறா. அங்கே என்ன பின்னாடி 2 பேருக்கும் பேச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த ஃபுல்லாக எல்லாத்தையும் கேட்குறீங்க. இப்போ அப்படியே மீட்டிங் நடக்குது. அந்த ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ராஜா எல்லாருமே இப்போ எல்லோரும் மீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு டைனிங் ஹால் மாதிரி இருக்குது. இப்போ எல்லோரும் அவங்கவுங்க ஒப்பீனியனை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த டியூக் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. நம்மளால் இதை ஜெயிக்க முடியும்ல? கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். இதை 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 நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போது ஜங்குக்கு நிறைய பிளான்லாம் சொல்லிகிட்ருக்கிறான். ஆமாம், நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய போதுமான அளவுக்கு இருக்காங்க. இதுக்கு மேலே வேணும்னாலும் நிறைய பேர் அதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஜெயிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஜங்கு. நீயே இதெல்லாம் பார்த்துக்கோ. அப்புறம் வேறு யாராவது ஏதாவது சொல்லணுமா? அப்புறம் ஜங்கு, நீ ஒன்று அன்றைக்கி கூட எனக்கு என்னென்னவோ அமுச்சு விட்டிருந்தியே, அந்த புதுசாக 3 பேர் சேர்ந்துருக்காங்களாமே, அவங்களாம் என்ன பண்ண போகிற? அவங்க வரட்டுமா? இல்லை அவங்க ரொம்ப புதுசாக இருக்காங்க, இதெல்லாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க வர தேவையில்ல. உடனே கேசி பேசுகிறா. இல்லை டியூக், இந்த மாதிரி அவங்க 3 பேரும் ரொம்ப நாளாக ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே தெரியும். தேவையில்லாமல் எதுக்கு இவங்க 3 பேரையும் விட்டுட்டு இது ஒரு காரணமாக நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு ஆகிடக்கூடாதுல்ல. நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது கேசி. அப்போ உங்களை கூப்பிட்டுக்கோ.
இல்லை இல்லை டியூக். அது என்ன ஜங்குக்? என்னது? என்ன சொல்லணும் உனக்கு? ஆ, இல்லை இல்லை நான் நான் பார்த்துக்கிறேன். ம் 2 பேரும் பார்த்துக்கோங்க. ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். ம் சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்கு கிளம்பி வரான். இப்போ அப்படியே போயிட்டே இருக்கு சொல்ல, ஏய் கேசி இங்கே வாயேன். என்ன ஜங்கு? நேற்று நைட்டு பண்ண மாதிரி என்கிட்ட திருப்பி எப்படியோ பேசிகிட்டு இருக்காத, ஒழுங்காக என்ன ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணி காசி. ஷோ சொல்லுங்க சீஃப். எதுக்கு அவங்க 3 பேரும் நீ நீ சொன்ன? அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? இதே மாதிரி தான் இன்னொரு பேட்சும் இருக்குது. அவங்களுக்கு அப்புறமா வந்தது. அவங்களெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டேன். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆ அது அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இவங்களாம் நம்ம நாட்டு ஆளுங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா என்ன? தெரியுது தெரியல ஜங்குக். இப்போது நம்ம ட்ரெயினிங்னு வந்துட்ட பிறகு, நம்ம சோல்ஜர்ன்னு வந்துட்ட பிறகு வந்து தானே ஆகணும். ஷோ வேண்டாம், அவங்க 3 பேரும் வர தேவல. 3 பேரும் வர தேவலையா? டியூக்கே ஓகே சொல்லிட்டாரு. நீ என்ன சொல்கிறது? கேசி நீ என்ன பண்ணுறன்னு கொஞ்சமாவது உனக்கு தெரியுதா? தெரிஞ்சுதான் பண்ணுறேன் ஜங்குக். அந்த பையனுக்கு நீ நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத நானும் அப்போதுலேருந்து தான் பார்த்துட்ருக்குறேன். பையனுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நடக்குதே. சரி பையனை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத. என்னை பற்றி வேணால் இதை சொல்லிட்டு போ. பையனை பற்றி பேசுனேன். என்னப்பா பையனை பற்றி பேசுகிறேன் அவ்வளோ கோவம் வருது? நான் உன்னை அப்போதுலேருந்து பார்த்துட்ருக்கிறேன், என்னை தள்ளி விட்டுட்ருக்குற. தேவங்க இப்போ இல்லை ஜங்குக். இப்போ கூட உனக்கு நான் செகண்ட் டைம் கேட்குறேன். ஏய் இந்த மாதிரி பேசுகிறவளை வச்சு கதை போயிடு. நான் ஏன் போகணும்? உண்மையாக சொன்னால் கோவம் வரத்த பாரு என் ஜங்குகாக்கு. ஜங்குகிக்கு கோவம் வருதா? அதுவும் இந்த பையனை பற்றி பேசணும். யார் உனக்கு அவன் நல்லா உன்னை ஏமாத்துறாடா. நல்லா உன்னை ஏமாத்துறா. உன்னை ஏமாத்துறதுக்கு தான் நான் வருகிறான். இவனா அப்படின்ட்டு இப்போ அப்படியே கேசியோட கை தப்பிச்சு நெருங்குறான். அவன் விடுறேன் அப்படின்ட்டு இப்போ எப்படியோ கேசியோ கையை தட்டி விட்டுறான். பையனை பற்றி நீ இனிமேட்டு பேசி பாரு கேசி, அவ்வளோதான் உனக்கு. இந்த அளவுக்கு எனக்கு கோசம் பண்ணுவியா நீ? பார்த்துக்கிறேன் ஜங்குக்குன்னு. நல்லா பார்ப்பேன். பேசி பாரு வயனை பற்றி அப்படின்ட்டு இப்போ அவன் பாட்டுன்னு கிளம்பிடுறான். இப்போ காசிக்கு வயன் மேலே அவ்வளோ கோவம் வருது. அவ்வளோ கோசம் என்ன வேணாலும் பண்ணுவானா இவன்? அவ்வளோ வச்சுக்கிறேன் நான் அப்படின்னு. இப்போ நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். அவன் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன இருக்குது சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன அவள் தான் டே ஆமாம். நீ அப்புறம் என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்ப்போம். சொன்னதே திருப்பி சொல்லுங்கிறான்ப்பா. நைட்டு வேறு ரெக்கார்ட் பண்ணுறது, அதான் கொஞ்சம் போதையில் பேசுகிறேன். ஓகே ரைட்டு, பாய்.